ஜெய் மிதுன். இப்போ இங்கே எத்தனை மாசமா கிளாஸ்க்கு வர? ஒரு மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? என்ன ஆசனம் பண்ணியிருக்க ரஜினி? இப்போ பத்மாசனம். சரி, இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறியா? உனக்கு இந்த உலகத்தில் யாரை பிடிக்கும்? எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பிடிக்குமா? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா? அவங்களாம் வேற ஊரில் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் அம்மா, அப்பா, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், கசின் சிஸ்டரு, கசின் பிரதர், அதுக்கப்புறம் பிக் பிரதர், ஸ்மால் பிரதர். ஓகே, சரி. ஏன் உங்கள் கிராண்ட் மதர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏன் பிடிக்கும் உனக்கு? மேம், இப்போல்லாம் டெக்னாலஜியில் ஃபோனு, லேப்டாப்ஸ், இந்த மாதிரி டிவிலாம் வரல மேம். அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. இப்போ நான் ஏதாவது ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன்னா என்னை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. மகாபாரத், ராமாயணம், இந்த மாதிரி ஸ்டோரிஸு. அதுக்கப்புறம் அவங்க நிறையா புக்ஸ் அடுக்கி வச்சுப்பாங்க, இந்த ஸ்டோரி புக்ஸ். அதெல்லாம் எனக்கு வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்வீட். வேறு யாரை பிடிக்கும்? வேற முக்கியமாக 2 ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ்? லலித்து, லவித்து. என் கூட ப்ரீகேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க மேம். நான் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ப்ளஸ் நாங்கள் 3 பேரும் என்றைக்குமே பிரிஞ்சதும் இல்லை. ஒரே கிளாஸ் ரூம், ஒரே ஸ்கூல். அதுதான். ஓகே, வெரி குட். பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பிரித்து போட்டுருவாங்க ஸ்கூல்லே. ஆனால் நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறனால உங்களுக்கு பிரித்து போடலன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? வெரி குட், வெரி குட். உங்களோட ஃபியூச்சர் என்னப்பா ஆம்பிஷன்? சயின்டிஸ்ட் ஆகணும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. 6th படிக்க. வெரி குட், வெரி குட்.